வாசியுங்கள். மத்திய 7வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசியுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. இந்நாளிலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அதிகமாக இருந்தாலும், கேளுங்கள் சோத்திரம், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லப்படுகிற வார்த்தை நான் வரல. ஆகிலும் சோத்திரம், யார் தட்டுகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் தட்டுகிறீர்களோ அவர்களுக்கு திறக்கப்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்நாளில் இந்த காலை வேளையில சில பேரை ஆண்டவர் திறக்க சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவர் சில பேரை பார்த்து நீங்கள் திறவுங்கள் அப்படின்னு சொல்ல போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகிற பாதையில் நில்லுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரம் சில காலங்களில் நீ நிற்க வேண்டிய நிலையில நிற்க வந்துட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்து போகாத, நில்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சிலவற்றை திறக்க வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சோத்திரம், ஆண்டவர் சொல்லுகிறேன், ஆமென், நீங்கள் தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். அல்லேலூயா. நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறவங்களா இருந்தா எந்த ஒரு காரியத்தை தட்டவும் முடியாது, அது திறந்து பார்க்கவும் முடியாது. அல்லேலூயா. ஒரு கதவை திறக்க வேண்டும் என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ முதலாவது அந்த கதவுக்கு முன்னாடி போய் நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கதவுக்கு முன்னாடி போய் நான் ஓடிட்டே இருப்பேன்னு நினைக்காது. அல்லேலூயா. நீ கதவுக்கு முன்னாடி போய் நிற்கணும், கதவு தட்டணும். கதவை யார் திறப்பார்? அவர் திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவை சில காரியங்கள் நீங்கள் தட்டி திறக்க வேண்டியதா இருக்கிறது. அவன் கர்த்தருடைய கட்டளை நீங்கள் நின்று அந்த காரியத்தை திறவுங்கள்.